ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வீட்டில் பத்திரமா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வீட்டில் இன்டோர்ஸில் இருங்க, சேஃபாக இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹோச்சிமின் சிட்டியில் ஈவினிங் 6 o'clock ஆகுதுங்க. நேற்று நைட்லேருந்து மழை வரதா வேண்டாமான்னு கேட்டு இப்போது மழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் போய் இப்போது காஃபி குடிச்சிட்டு நைட்டுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, கண்டிப்பாக போடுங்க. என்ன கமெண்ட்ஸாக இருந்தாலும் நான் பதில் போட ரெடியாக இருக்கேன். ஸோ டோன்ட் ஹெசிடேட். காஃபி குடிச்சாச்சுங்க. இப்போ நைட்டுக்கு ஸ்டஃப்டு பிரிஞ்சால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வெள்ளை கலர் கத்திரிக்காய் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை நல்லா அலம்பியாச்சு உப்பு தண்ணியில். பார்த்தீங்கன்னா மேலே ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கிற அந்த காம்பை கட் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அலம்பி நல்லா தொடச்சாச்சுங்க. மேலே அந்த பாவாடை சொல்லுவோம்ல, அதோடைய காம்போடையே நம்ம வச்சுருக்கோம். உப்பு, கொஞ்சோண்டு புளி, அண்ட் இது வந்து அந்த கறி பவுடருங்க. அது எப்படி இந்த ஸ்டஃப்டு கத்திரிக்காய் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அது தவிர நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு, மஞ்சள் தூள் அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ கறி பவுடர் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல், அப்புறம் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு தனியா நல்லா வறுபட்டது மேலே எள்ளு மிளகா வத்தலையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். மிளகா வத்தலையும் இதோடய சேர்த்தே வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காவை அடிபாகத்தில் நல்லா கட் பண்ணிக்கோங்க. மேலே காம்போடு இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த வறுத்து வச்ச சாமானெல்லாம் இப்போ நல்லா கொரக்கரான்னு பவுடராக அரைச்சிருக்கோம். இப்போ நான் கொடுத்த அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வாட்டி பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து நான் இப்போ ஒரு பாதி ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து உப்பு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி புளி காமிச்சிருந்தேன் இல்லையா, அதை கொஞ்சமாக தண்ணியில் வச்சு நல்லா ஒரு ஸ்பூனுக்கு திக்காக ஜூஸ் வர மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சம்டைம்ஸ் கத்திரிக்காய் வந்து கசக்கிற மாதிரி இருந்தால் இந்த புளிப்பு வந்து உங்களதை சரி பண்ணிடும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டு அதை நல்லா ஒரு கலவையாக பண்ணிட்டோன்னா உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பவுடர் நீங்கள் வந்து எப்போ டைம் இருக்கோ அப்போ பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணும்னாலும் கத்திரிக்காய் பவுடர் ஸ்டஃப்டு கத்திரிக்காய்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து கையால் அழகாக அந்த கத்திரிக்காய் உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கத்திரிக்காய்க்கும் இந்த பவுடர் போதுமானதாக இருக்கும். அப்படி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரை பவுடரை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஊரில் வந்து அந்த பர்பிள் கத்திரிக்காய் வந்து இன்னும் நல்லா கலர் வேறு மாதிரி நல்லா வரும். இது ஒயிட்டாக கத்திரிக்காய்னால உங்களுக்கு வந்து அந்த கலர் எஃபெக்ட் அந்த அளவுக்கு வரலை. நீங்கள் நம்ம ஊர் கத்திரிக்காயில் ட்ரை பண்ணிங்கன்னா வந்து பிரிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைதராபாடி பிரிஞ்சால் ஸ்டைலில் நல்லா வரும். இங்கே எனக்கு இந்த ஒயிட்டு தான் கிடைக்கிறது, அதனால இதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி ரெய்னி சீசனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ரொம்பவே ஒரு என்ன சொல்வீங்க, எல்லோரும் ஆசையாக சாப்பிடுவாங்க. அதுக்கு ஏற்ற சீசனுக்கு ஏற்றது இது. ஸோ கத்திரிக்காய்னாலே சாதாரணமாக வந்து நல்லா அந்த கிறிஸ்பியாக அது வரணும்னா எண்ணெய் கொஞ்சம் கூட தேவைப்படும். சில வெஜிடபிள்ஸ்க்கு எண்ணெய் நிறைய போட்டால் தான் நல்லா வரும். அதில் கத்திரிக்காயும் ஒன்று. ஸோ நான் இப்போ ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன். கடுகு, மஞ்சள் தூள், கருவேப்பிலை, வெள்ளை எள்ளு தாளித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காவெல்லாம் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் ஸ்டஃப்டு கத்திரிக்காயிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இது ஒரு சிம்பிள் வெரைட்டி நான் இப்போ சொல்லியிருக்கேன். இனி வர வீடியோஸில் நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறது எப்படி அதெல்லாம் சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் ட்ரை கத்திரிக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவை போட்டு மூடி வச்சாச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து அதை நல்லா திருப்பி போடணும். ஒரே பக்கமாக வெந்துடக்கூடாது. அட் த சேம் டைம் அடியும் பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். இது வெள்ளை கத்திரிக்காய்னால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கலர் வேறு மாதிரி இருக்கும். பர்பிளில் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2-3 வாட்டி
திருப்பி திருப்பி விட்டு மூடி வச்சு எடுக்கணும். ஸோ தட் உள்ளேயும் வெந்திருக்கும், நல்ல வெளிப்பக்கம் கிறிஸ்பாகவும் வரும். இந்த கத்திரிக்காய் கறி வந்து நீங்கள் ட்ரை வெஜிடபிளாக சப்பாத்தியோடையும் சாப்பிடலாம், இல்லை ரைஸோடையும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம கத்திரிக்காய் ரெடி ஆயாச்சுங்க. வெள்ளை கத்திரிக்காய் நல்லா மஞ்சள் கத்திரிக்காவை மஞ்சள் பொடியாக மாறியாச்சு. ஸோ மசாலா கத்திரிக்காய் ரெடி. ஸோ ஸ்டஃப்டு கத்திரிக்காய் இப்போ ரெடி ஆயாச்சு. ஸோ இது டின்னருக்கு நான் சப்பாத்தியோட சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் என்றைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோஸை என்னோடய இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் அதை வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் போட்டு காமிப்பேன்.